ஓகே, நாங்க ஆரம்பிப்போம். இதுல 2027ஆம் ஆண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்குது இன்றைக்கு. உங்களுக்கு ஏற்கனவே 2027 பேட்சுக்கு நாங்க ஜூம் கிளாஸ்ல கணக்கீட்டின் அறிமுகம், கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டை பதிவுகள், இரட்டை விளைவு முதல் 3 பாடங்கள் முடிச்சிட்டோம். அதற்குரிய ரெக்கார்டிங் பேமெண்ட் கிளாஸ் குரூப்ல உள்ள மாணவர்களுக்கு தந்துக்கிறேன். சரியா? உங்களுக்கு மூலேடுகள் தேர்ச்சி நாள், அந்த தேர்ச்சி நாள்ல மூலேடுகள்ல முதல் 2 வகுப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு குரூப்ல போட்டுக்கிறேன், லிங்க் போட்டுக்கிறேன், ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தொடர்ச்சியான வகுப்புகள் தேர்ச்சி நாள்ல காணப்படக்கூடிய சகல விடயங்களும் படிச்சு தருவேன். அடுத்தது உங்களோட ஃபெஸ்ட் டைமுக்குரிய பேப்பர் கிளாஸும் ரிவிஷனும் நடைபெறும். சரியா? அப்ப சகலரும் செட்ல போடுங்க. நீங்க இதுவரைக்கும் நீங்க ஸ்கூல் போகலாம் அல்லது வேற கிளாஸ்ல படிக்கலாம், பிசிக்கலா டிரெக்டா படிக்கலாம். அதுல நீங்க இதுவரைக்கும் நீங்க முதலாம் தவணை ஃபெஸ்ட் டைம்ல என்னென்ன பாடங்கள் படிச்சு முடிச்சுக்கிறீங்க அது செட்ல போடும். உங்களுக்கு நேரடியாக டிரெக்டா எப்படி கிளாஸ் நடைபெறுமோ அதே முறையில தான் உங்களுக்கு ஆன்லைன் ஊடா ஜூமின் ஊடா கிளாஸ் நடைபெறும். இந்த ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நடைபெறக்கூடிய ரெக்கார்டிங் குரூப்ல போடுவேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணி போடுவேன். நார்மலா நீங்க யூடியூப் பாக்குற மாதிரி படிச்சு கொடுக்குற விடயங்களை பார்த்து கொள்ளலாம். சரியா? எல்லாரும் செட்ல போடுங்க தம்பி, அஞ்சு போட்டுக்கோங்க. ஓகே, வெரி குட். அப்ப முதல் 3 பாடங்கள் படிச்சு முடிச்சுக்கிறீங்கன்னு போட்டுக்கிறீங்க, இன்னொரு போட்டுக்கிறீங்க, முதல் 2 பாடங்கள் படிச்சுக்கிறீங்க. ஓகே. இப்போ கிளாஸ்ல ஃபாலோவா ஜாயின் பண்ற வளமையா ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு பழைய ரெக்கார்டிங் எல்லாம் தருவேன். சரியா? இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி கிளாஸ் தொடர்ச்சியா நடைபெறும் அது தொடர்பான விடயங்களை சொல்லிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் முதலாம் தவணை வினாத்தாள் என்னென்ன பாடங்களை உள்ளடக்கி வரும் அதையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்க தொடர்ச்சியான முறையில மூலேடுகள் பாடத்துக்கு போவோம். சரியா? உங்களுக்கு நோட்ஸ் சொல்லும் போது எழுதி கொள்ளுங்க. அப்படி எழுதி முடிச்சா நோட்ஸ் எழுதி முடிச்சா ஓகேன்னு செட்ல போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் கேளுங்க, திருப்பி சொல்லணுமா சகல விடயங்களையும் அந்தந்த டைம்ல கேட்டு படிச்சுக்கோங்க. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். இதுல 2027 பேஜ். சரியா? ஆஃப்டர் ஓலவன். இப்ப நீங்க உங்களுக்கு ஸ்கூல் குறிப்பிட்ட மாதம் இந்த மாதம் தான் ஆரம்பிக்கும். அப்ப நீங்க ஸ்கூல்ல இன்னும் ஒரு பாடமும் படிச்சுக்க மாட்டீங்க. அதாவது கணக்கீட்டுல உயர்தரத்துல நீங்க இன்னும் சிலபஸ் படிச்சுக்க மாட்டீங்க. நீங்க பிரைவேட்டா கிளாஸ் போய்ப்பீங்க, அதாவது டிரெக்ட் கிளாஸ் போய்ப்பீங்க அல்லது ஆன்லைன் கிளாஸ் போய்ப்பீங்க. அதுல நீங்க குறிப்பிட்ட தேர்ச்சிகள் படிச்சுப்பீங்க. சரியா? தெளிவான முறையில பாருங்க. 2027 சகல மாணவர்கள் உங்களோட முதலாம் தவணை பரீட்சையை நோக்கி தான் இப்ப நாங்க சிலபஸை கொண்டு போறோம், பாடங்களை படிச்சுட்டு போறோம். உங்களோட முதலாம் தவணை ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர், அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் அதுல என்னென்ன பாடங்கள் உள்வாங்கப்படும் அது முதலாவது தெரிஞ்சாதான் நாங்க படிக்கிறதுக்கு தயாராக போகலாம். சரியா? நாங்க சும்மா ஒரு பாடங்களை படிச்சுட்டு போனா உங்களுக்கு யூஸ் இல்லை, பிரயோசனம் இல்லை. அப்ப பேப்பருக்கு ஏற்ப பரீட்சை நோக்குல தான் நாங்க படிச்சு கொள்ளணும். எனவே பாருங்க, உங்களுக்கு தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4 வரையான பாடங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல உள்வாங்கப்படும். அதாவது முதலாவது கணக்கீட்டின் அறிமுகம். முதலாவது பாடம் தேர்ச்சி 1 கணக்கீட்டின் அறிமுகம். நாம் முதலாவது பார்ப்போம் கணக்கீடு தொடர்பான வரைவிலக்கணங்கள், கணக்கீட்டு அறிமுகம் பார்ப்போம். அதுல கணக்கீட்டின் வகைகள், நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு படிப்போம். அடுத்தது கணக்கீட்டு செயல்முறைகள், அதுல வரக்கூடிய நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீட்டு செயல்முறை. அடுத்தது கணக்கீட்டு சூழல் பார்ப்போம். அந்த கணக்கீட்டு சூழல்கள் 5 வகை காணப்படும். அதுல வரக்கூடிய கூறுகள். அடுத்து கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள், அதற்கு தேவையான தகவல் காரணங்கள் படிப்போம். சரியா? இது எல்லாத்தையும் உள்ளடக்கி படிக்கிறது கணக்கீட்டின் அறிமுகம். இந்த கணக்கீட்டின் அறிமுகம் உங்களுக்கு முழுமையா நோட்ஸ் மட்டும் உள்ளடங்கும். சரியா? தெளிவான முறையில விலையும் கொள்ளணும். முதலாவது பாடம் உங்களுக்கு முழுமையா நோட்ஸ் மட்டும்தான் வரும், தியரி மட்டும்தான் வரும். அடுத்து இரண்டாவது கணக்கீட்டு சமன்பாடு.
இந்த கணக்கீட்டு சமன்பாடை பாருங்க. கணக்கீட்டு சமன்பாடுன்னு சொல்றது ஆரம்பத்துல நீங்க படிச்சுப்பீங்க. உங்களுக்கு படி தந்தேன். ஒரு நிறுவனம் அல்லது ஒரு வணிகத்தின் அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு படிப்போம். சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். சரியா? அடுத்தது ஒவ்வொரு கணக்கீட்டு சமன்பாட்டோட வடிவங்களை பார்ப்போம். அடுத்தது கணக்கீட்டு சமன்பாட்டுல காணப்படக்கூடிய கணக்கீட்டு மூலகங்கள் அல்லது கணக்கீட்டு கூறுகள், அதுல வரைவிலக்கணங்கள், அடிப்படை விடயங்கள் படிப்போம். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை. அடுத்த சொத்துக்களை இரண்டாக வகைப்படுத்துவோம். நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள். பொறுப்புகளை இரண்டாக வகைப்படுத்துவோம். நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு. அடுத்தது உரிமையாண்மை. உரிமையாண்மையில பதிவு செய்யக்கூடிய வருமானங்கள், செலவுகள், இலாபம், நட்டம். அடுத்தது மேலதிக மூலதனம், பற்றுக்கள் எல்லாம் படிப்போம். அடுத்தது கணக்கீட்டு சமன்பாட்டுல நான் கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் படிப்போம். அடிப்படையான விடயம். முதலாவது வணிக அழகுசார் எண்ணக்கரு, பண அளவீட்டு எண்ணக்கரு, கால அளவீட்டு எண்ணக்கரு, இணைதல் எண்ணக்கரு. இப்படி நாங்க கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் படிப்போம். அடுத்து கொடுக்கல் வாங்கல எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்யறது, பதிவு செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்கல எப்படி நாங்க விவரிச்சு எழுதுறது, அது தொடர்பான மேலதிகமான பயிற்சிகளும் படிச்சு முடிச்சுக்கிறோம். சரியா? இப்ப கணக்கீட்டு சமன்பாடு ஒரு அடிப்படை நோட்ஸும் வரும். அடுத்து கணக்கீட்டு விடயங்களும் வரும். இரண்டாவது விடயம். அடுத்து மூன்றாவது பாருங்க, தேர்ச்சி 3. இரட்டை பதிவுகள், இரட்டை விளைவு விதி. இரட்டை பதிவும் கமா விளைவு விதி. இரட்டை பதிவு, இரட்டை விளைவு விதி கணக்கீட்டு அடிப்படைன்னு சொல்லுவோம். நீங்க உயர்தரத்துல படிக்கிற கணக்கீடு அல்லது ஓலோல படிச்ச காமர்ஸ், அது ரெண்டுலயும் கணக்கீட்டு விடயங்கள் வரும். இப்ப கணக்கீடுன்னு சொல்றது நாங்க எதை வச்சு பதிவு செய்வோம்னா, இரட்டை பதிவு, வரவு செலவு என்ற அடிப்படையில தான் கணக்குகளை பதிவு செய்யறது. அப்ப நாங்க தேர்ச்சி 3ல படிக்கிறது அடிப்படை விடயம். ஒரு இரட்டை பதிவுண்டா என்ன, இரட்டை விளைவு விதிண்டா என்ன விஷயம், நிதி கூற்றுக்கள்ல காணப்படக்கூடிய மூலகங்கள் என்ன, சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். அப்படி காணப்படக்கூடிய கணக்கு வகை, அது என்ன மீதியில காணப்படும், அதுல சாதக மீதி எவ்வாறு காணப்படும், பாதக மீதி எவ்வாறு காணப்படும். ஒரு சொத்துக்களை பொறுப்புகளை அதிகரிச்சா எங்க பதிவு செய்யறது, வருமானம் செலவு அதிகரிச்சா எங்க பதிவு செய்யறது, அது குறைவடைஞ்சா எங்க பதிவு செய்யறது. அடுத்தது ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்குமான இரட்டை பதிவுகள் எவ்வாறு வரும், அதுல இரட்டை விளைவு விதி எவ்வாறு வரும். இதெல்லாம் நாங்க தேர்ச்சி 3ல படிச்சோம். இது முழுமையா உங்களுக்கு நோட்ஸ் மட்டும் உள்ளடங்கும். அடுத்தது நாங்க படிக்கக்கூடிய முக்கியமான விடயம் தேர்ச்சி 4, வணிக கொடுக்கல் வாங்கல்களை மூல ஏடுகளில் அல்லது முதன்மை ஏடுகளில் பதிவு செய்தல். சரியா? தேர்ச்சி 4 மூல ஏடுகள். இப்ப இந்த மூல ஏடுகள் தெளிவான முறையில உங்களுக்கு சொல்லி தந்தேன். முதலாவது கிளாஸ் பார்த்துப்பீங்க. மூலேடுகள் தொடர்பான முழுமையான விளக்கம் அந்த ரெக்கார்டிங்ல பார்த்துப்பீங்க. சரியா? மூலேடுகள்டா என்ன, அந்த மூலேடுகள்ல என்னென்ன நாங்க படிப்போம், முழுமையா டீப்பா சொல்லி தந்தீங்க. சரியா? எனவே பாருங்க, மூலேடுகள்னு சொல்றது நோட்ஸும் வரும், கணக்கீட்டு விடயங்களும் வரும். அப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய பாடங்கள் சகலரும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இந்த 4 பாடங்களையும் உள்ளடக்கிதான் உங்களுக்கு பேப்பர் உருவாக்கப்படும். இப்ப நாங்க பார்க்க போறோம் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பருக்குரிய கட்டமைப்பு, அது பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். உங்களோட பேப்பரை பாருங்க, பகுதி 1 பார்ட் 1ம் பார்ட் 2ம் காணப்படும். சரியா? உங்களோட முதலாம் தவணை பேப்பர் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரை பொறுத்த மட்டும் பார்ட் 1 பார்ட் 2 இப்படி 2 பகுதிகள் வரும். இதுல பார்ட் 1 பொறுத்த மட்டும் 25 வினாக்கள் அல்லது 50 வினாக்கள் வரும். அது பொதுவாக ஒவ்வொரு மாகாணம், ஒவ்வொரு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் மாற்றம் அடையலாம். சரியா? கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து வருவீங்க, ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து வருவீங்க. இப்ப பொதுவா ஞாபகப்படுத்திக்கோங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் பார்ட் 1ல 25 வினாக்கள் அல்லது 50 வினாக்கள் வரும். இந்த 4 பாடங்களையும் உள்ளடக்கி வரும். பொதுவா உங்களுக்கு 25 வினாக்கள் வரும். அடுத்தது பாருங்க பார்ட் 2. இந்த பார்ட் 2 விடயங்கள்ல உங்களுக்கு 5 வினாக்கள் செய்யணும். சரியா? கட்டாயமா 5 வினா செய்யணும். அதாவது 6 வினாக்கள் தரப்படும், அதுல 5 வினாக்கள் நாங்க கட்டாயமா செய்யணும். இது பகுதி 2. இப்ப பார்ப்போம், உங்களோட 4 பாடங்களும் பார்ட் 1 பார்ட் 2ல எது உள்வாங்கப்படும், எந்த பாடங்கள் பார்ட் 1ல வரும், எந்த பாடங்கள் பார்ட் 2க்கு வரும். சரியா? தெளிவான முறையில சொல்லித்தாரோம்.
பார்ட் ஒன்னும் பார்ட் டூ. உங்களோட பார்ட் ஒன் பேப்பர்ல தேர்ச்சி ஒண்ணு முழுமையா வரும். தேர்ச்சி ஒண்ணு ஆனா முழுமையா நோட்ஸ் பாடம் இது பார்ட் ஒன்ல மட்டும்தான் உள்வாங்கப்படும். உங்களோட பார்ட் ஒன் பேப்பர்ல மட்டும்தான் கணக்கீட்டு அறிமுகத்துல இருந்து வினாக்கள் போடப்படும். பார்ட் டூக்கு வராது. அடுத்து பாருங்க தேர்ச்சி ரெண்டு. தேர்ச்சி ரெண்டுன்னு சொல்றது பார்ட் ஒன் பேப்பருக்கும் வரும். அதே போல உங்களோட கட்டாய வினா அடிப்படை வினா பார்ட் டூவுக்கும் தேர்ச்சி ரெண்டு வரும். பார்ட் ஒன்னும் பார்ட் டூக்கும் வரும். கணக்கீட்டு அறிமுகம்டா பார்ட் ஒன்னுக்கு மட்டும் வரும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல பார்ட் டூ விடயங்கள் செய்யணும். பகுதி டூ அதுல பிரதானமா அடிப்படையா வரக்கூடிய முதலாவது வினா தான் கணக்கீட்டு சமன்பாடு. கொடுக்கல் வாங்கல் தரப்படும், நாங்க பதிவு செய்யணும். அல்லது பதிவு செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்கல், பதிவு செய்யப்பட்ட மாதிரி வடிவம் தரப்படும். நாங்க கொடுக்கல் வாங்கல விவரிச்சு எழுதணும். ஓகேயா? அடுத்தது பாருங்க தேர்ச்சி மூணுன்னு சொல்றது முழுமையா நோட்ஸ் விடயங்கள். இது பார்ட் ஒனுக்கு மட்டும்தான் வரும். உங்களோட பார்ட் டூ பேப்பருக்கு இடம் பெறாது. இரட்டை பதிவுகளும் இரட்டை விலை விதிகளும் உங்களோட பார்ட் ஒன் பேப்பருக்கு மட்டும்தான் உள்வாங்கப்படும். பார்ட் டூக்கு வராது. அடுத்தது இறுதியா பாருங்க தேர்ச்சி 4 மிக முக்கியமானது. இந்த தேர்ச்சி 4ன்னு சொல்றது உங்களுக்கு பார்ட் ஒன்னும் பார்ட் டூ இரண்டுலையும் வரக்கூடியது. சரியா? இப்ப பார்ட் ஒன்ல வரும், அடுத்தது பார்ட் டூல வரும். உங்களோட பார்ட் டூல ஒரு விஷயம் சொல்லிட்டேன், கணக்கீட்டு சமன்பாடு வரும். அப்ப மொத்தம் எத்தனை 6 வினாக்கள் தருவான், 5 வினாக்கள் செய்யணும். அப்ப ஒரு வினா கணக்கீட்டு சமன்பாடாக காணப்பட்டால் மிகுதியா உள்ள பேலன்ஸ் 5 வினாக்களும் எதுல இருந்து போடுவாங்க? இந்த மூலையீடுகள். கொடுக்கல் வாங்கல்களை முதன்மை ஏடுகளில் பதிவு செய்தல், மூலேடுகளில் பதிவு செய்தல், அதுல இருந்துதான் உங்களுக்கு பகுதி டூ வினாக்கள் போடப்படும். எனவே தெளிவா விலகி கொள்ளும். சரியா? இப்ப மூலேடுகள்ல நாங்க என்னென்ன படிப்போம் ஏற்கனவே சொல்லி தந்தேன். முதலாவது நாங்க பார்த்தோம் மூலேடுகள்ல மூலேடுகள வகைப்படுத்தல். ஒவ்வொரு மூலேடுகளை படிப்போம். சரியா? விசேட மூலேடுகள் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் நாங்க தனித்தனிய மூலேடுகள் படிப்போம். அந்த மூலேடுகள் உங்களோட பார்ட் டூ வினாக்கு வரும். அடுத்தது இப்போ பார்ட் டூல வரக்கூடிய வினாக்களை சொல்லித்தாரன். கணக்கீட்டு சமன்பாடு. அடுத்தது அந்த மூலேடுகள்ல வகைகள், ஒவ்வொரு மூலேடுகள் தொடர்பான வகை அதுல உங்களுக்கு வினா வரும். அடுத்தது பாருங்க வங்கி இணக்க கூற்று. இணக்க படிப்போம். உங்களோட கொமர்ஸ்ல படிச்சு கொள்ளலாம் அல்லது உங்களோட ஏ லெவல்ல படிப்போம். வங்கி இணக்க கூற்று அது உங்களோட பார்ட் டூல ஒரு வினாவாக வரும். சரியா? அடுத்தது கட்டுப்பாட்டு கணக்குகள் பின்னுக்கு படிப்போம். அதுவும் உங்களோட பார்ட் டூல இடம்பெறக்கூடிய விடை. அடுத்தது வழுக்கலை திருத்தல். கணக்கீட்டு வழுக்கல் சொல்லுவோம். வழுக்கலை திருத்தல் இதுவும் பகுதி டூக்கு வரும். அப்ப இந்த மூலேடுகள்ல தான் நாங்க இது அவ்வளவும் படிக்க போறோம். அதாவது கணக்கீட்டு சமன்பாடு இல்லாம இதுல காணப்படக்கூடிய மூலேடுகள வகைப்படுத்தல், வங்கி இணக்க கூற்று, கட்டுப்பாட்டு கணக்கு, கணக்கீட்டு வழுக்கல் இதெல்லாம் 4வது பாடத்துல இருந்து படிக்க போறோம். இந்த 4வது பாடத்துல இருந்து பாருங்க 4-5 வினாக்கள் பகுதி டூக்கு போடப்படும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல ஏ எடுக்கணும். அப்படி இல்லையா 90க்கு மேல புள்ளிகள் எடுக்கணும்டா கட்டாயமா நீங்க எந்த பாடம் படிக்கணும்? இந்த தேர்ச்சி 4 வந்து முழுமையா படிச்சு கொள்ளணும். அதுல வரக்கூடிய பதிவுகள் பார்ட் ஒன் பார்ட் டூல எப்படி வரும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு பார்ட் ஒன் பேப்பரும் பார்ட் டூ பேப்பரும் சிறந்த முறையில செய்யலாம். பார்ட் டூ பேப்பர் பூரணமா செய்யறதுக்கு இந்த 4வது இந்த ஒரு பாடம் முழுமையா தெரிஞ்சாதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கலாம். சரியா? இதான் முதலாவது 2027 சகல மாணவர்களும் தெரிஞ்சு கொள்ளும். இந்த ஐடியாவை எடுத்துட்டு இப்ப நீங்க படிச்சு கொள்ளும். சரியா? ஆனா சும்மா நீங்க படிச்சுட்டு பேப்பர் ஸ்ட்ரக்சர் தெரியாம எக்ஸாம் செய்ய இயலாது. எனவே சகல மாணவரும் செக்ல போடுங்க. முதலாவது உங்களுக்கு சொல்லி தந்த விடயம் இது கிளியரா? அப்ப இந்த ரெக்கார்டிங்க பாக்குறாக்க யூடியூப்ல பார்த்து படிக்கிறாங்களே கிளியர் ஆயிக்கும். முதலாவது நாங்க படிக்கிறதுக்கு முன்னுக்கு பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, பேப்பர்ல என்னென்ன பாடங்கள் உள்வாங்கப்படுது. உங்களோட முதலாம் தவணை பேப்பர்ல ஒரு பார்ட் டூ செய்யக்கூடியதாக இருந்தா எந்த தேர்ச்சியை நல்லா படிச்சு கொள்ளணும் எல்லாம் தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். இது கிளியர்னா செட்ல போடுங்க. இப்ப நாங்க மூலேடுகள் பாடத்தை தொடர்ச்சியாக படிப்போம்.
சரியா? ஓகே, வெரி குட். இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இதை குயிக்கா நோட் பண்ணுங்க. அடுத்து நாங்க தொடர்ச்சியா மூலேடுகள் படிச்சுட்டு போவோம். உங்களுக்கு சிறிய டைம் ஒன்று தாரேன். இதை முதலாவது தெளிவான முறையில நோட் பண்ணி வைங்க. அடுத்தது நாங்க பாடத்துக்குள்ள போவோம். இப்ப 2027 மாணவர்கள் தெளிவா விலையும் கொள்ளணும். இப்ப நீங்க ஸ்கூல்ல போயிட்டு படிப்பீங்க. அப்படி இல்லையா நீங்க டிரெக்டா பிசிக்கலா கிளாஸ் போயிட்டு படிப்பீங்க. அப்படி இல்லையா ஆன்லைன்லயும் போயிட்டு படிப்பீங்க. நீங்க சும்மா போயிட்டு தியரியை மட்டும் படிச்சா அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ல பூரணமான புள்ளிகளை எடுக்க இயலாது. சிறந்த முறையில நாங்க சகல விடயங்களையும் படிச்சா மட்டும்தான் எல்லாரும் எடுத்து கொள்ளலாம். சரியா? அப்ப உங்களுக்கு முதல் 3 பாடங்கள் தெளிவான முறையில படிச்சுட்டோம். அதற்குரிய ரெக்கார்டிங் தந்துகிறேன். கிளாஸ்க்கு தொடர்ச்சியா இணைந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. முதல் 3 பாடங்களும் 4வது பாட ஆரம்ப விடயங்களும் ரெக்கார்டிங் தருவோம். தொடர்ச்சியான முறையில உங்களுக்கு 4வது பாடம் அதுல மூலேடுகள வகைப்படுத்தல், வங்கி இணக்க கூற்று, கட்டுப்பாட்டு கணக்குகள், கணக்கீட்டு வழக்கல் அதெல்லாம் தியரி படிச்சு தருவேன். பயிற்சிகள் பார்ப்போம். அது முடிய உங்களுக்கு படிச்ச 4 பாடங்களுக்குமான ரிவிஷன் பேப்பர் கிளாஸ் பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள் இடம்பெறும். இறுதியா நாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் எந்த மாதிரில வருமோ ஃபர்ஸ்ட் டைம் தவணை பேப்பர்ல கடந்த கால வினாத்தாள்கள் செய்து பார்ப்போம். அப்படி சால விடயங்களையும் நாங்க செஞ்சுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு கட்டாயம் ஷுவர் பண்ணி எடுத்துக் கொள்ளலாம். 90க்கு மேல எல்லாரும் ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். அப்ப இதுல ஏற்கனவே குரூப்ல தெளிவான முறையில போட்டுக்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அதாவது முழுமையா ஃப்ரீயா இலவசமா வகுப்புகள் செய்து தருவாங்க. இறுதி ஃபைனல் வரைக்கும் இறுதி எக்ஸாம் வரைக்கும் வகுப்புகள் தேவையான மாணவர்கள் பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க. இதுல குறிப்பிட்ட மாணவர்கள் பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க. மற்றது ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீயா போட்டுக்கிறேன். எனவே எல்லாரும் ஜாயின் பண்ணி படிங்க. பாடங்கள் கிளியர். உங்களுக்கு நம்பிக்கை வந்தா தொடர்ச்சியா ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்ப நான் பாடத்துக்கு போவோம். இதை அழிக்கிறேன். எல்லாரும் தலையை போடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல போட்டேன் மூலேடுகள முதல் 2 வகுப்புகள் அதை படிச்சுட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏன்டா அதுல தொடர்ச்சி தான் உங்களுக்கு தொடர்ச்சியான முறையில படி தருவேன். சரியா? எல்லாரும் தலையை போடுங்க. தேர்ச்சி 4 அதுல தேர்ச்சி 4.2 உங்களுக்கு தேர்ச்சி 4 சொல்றது பிரதான தலைப்பு வணிக கொடுக்கல் வாங்கல்களை முதன்மை ஏடு அல்லது மூலேடுகளில் பதிவு செய்தல். அந்த பிரதான தேர்ச்சியில துணை தேர்ச்சிகள் காணப்படுது. சரியா? 4.1 4.2 அப்படி அளவு துணை தேர்ச்சி காணப்படுது. அதுல நாங்க 4.1 முதலாவது தேர்ச்சி முழுமையா படிச்சுட்டோம். இப்ப இன்றைக்கு நாங்க ஆரம்பிக்க போறது 4.2 காசு கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகளை மூலேடுகளில் பதிவு செய்தல். ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய காசு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை பதிவு செய்ய போறோம். எனவே தலை போடுங்க. 4.2 போட்டு தலைப்பு போட்டுக்கோங்க. காசு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை மூலேடுகளில் பதிவு செய்தல். எல்லாரும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு டிரெக்டா நேரடியா எப்படி படித்தரப்படுமோ அதே அடிப்படையில நோட்ஸ் தரப்படும். எல்லாரும் நோட்ஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டியூட்ஸ் வழங்கப்படும் அடுத்தடுத்த கிளாஸ்ல. சரியா? இது ஆரம்ப வகுப்பு தானே, அதனால அடுத்தடுத்த வகுப்புல டியூட்ஸ் வழங்குவேன். நோட் சொல்லும் போது நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளணும் தெளிவான முறையில. நோட்ஸ் எழுதி முடிஞ்சா செட்ல ஓகேன்னு போடணும். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கொள்ளணும். படித்தார விடயங்கள் கிளியரா இல்லையாண்டு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்ப நாங்க தொடர்ச்சியான முறையில கிளாஸஸ சிறந்த முறையில செஞ்சுட்டு போகலாம். சரியா? அப்ப எல்லாரும் ஹோப்பா ரெடியா? இது வரைக்கும் பார்த்த விடயங்கள் கிளியரா செட்ல போடுங்க. இப்ப நாங்க 4.2 காசு கொடுக்கல் வாங்கல் விடயங்களை படிப்போமா செட்ல போடுங்க. ஓகே, வெரி குட். இப்ப நாங்க பார்ப்போம்
முதலாவது விடயம். இதுல என்ன தலைப்பு போட்டுக்கிறோம்? காசு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை நாங்க மூலேடுகளில் பதிவு செய்தல். இப்ப முதலாவது தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. இந்த 4.2ல நாங்க முதலாவது என்னத்தை படிக்க போறோம், அந்த ஐடியாவை பார்த்துட்டு நாங்க பாடத்துக்குள்ள போவோம். முதலாவது பாருங்க, ஒரு நிறுவனம் காணப்படுது. நாங்க கணக்கீட்டுல என்னத்தை பதிவு செய்யறதுன்னா, நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கலை தான் பதிவு செய்வோம். நாங்க ஒரு தனிநபர் என்ற அடிப்படையில கணக்கு செய்ய மாட்டோம். நாங்க ஒரு நிறுவனம், தனி உடைமை அல்லது பங்குடைமை அல்லது கம்பெனி அல்லது லாப நோக்கமற்ற நிறுவனம். பொதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க ஒரு நிறுவனம் அல்லது வணிகம்னு சொல்லிதான் கணக்குகளை பதிவு செய்வோம். இப்போ முதலாவது ஒரு நிறுவனம் காணப்படுது. இங்க என்ன இடம்பெறும்? கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகள் இடம்பெறும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகள் இடம்பெறும். இப்போ முதலாவது சொல்லித்தர போறேன். இந்த 4.2ல என்னத்தை படிக்க போறோம், ஐடியா எடுப்போம். இப்போ முதலாவது நிறுவனம் ஒண்ணு காணப்படுது. அந்த நிறுவனத்துல பிரதானமா தம்பி என்ன இடம்பெறும்? தங்கச்சி என்ன இடம்பெறும்? கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும் இடம்பெறும். தேர்ச்சி ஒண்ணுல நாங்க கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் தொடர்பா படிச்சுக்கிறோம். சரியா? திருப்பி ஒருக்கா சொல்றேன். கொடுக்கல் வாங்கல்டா என்ன? தேர்ச்சி ஒண்ணுல படிச்சுக்கிறீங்க. இரண்டு தரப்பினருக்கு இடையே பரிமாற்றம் இடம்பெறக்கூடியது, பணத்தினால் அளவிடக்கூடியது, சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானத்துல மாற்றம் ஏற்படக்கூடியது. இதை சொல்லுவோம் கொடுக்கல் வாங்கல். நிகழ்வுகள்டா என்ன? ரெண்டு தரப்பினருக்கிடையே பரிமாற்றம் இடம்பெறாது, ஆனா பண பெறுமதி உடையது, சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானம் செலவுல மாற்றம் ஏற்படும். இப்ப கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். ஓகே, அப்ப நிறுவனம் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது. இங்க நாங்க என்ன கொடுக்கல் வாங்கலை படிக்க போறோம்? காசு கொடுக்கல் வாங்கல். அப்ப தெளிவான முறையில பாருங்க, காசு கொடுக்கல் வாங்கல். இந்த காசு கொடுக்கல் வாங்கலை நாங்க ரெண்டாக வகைப்படுத்துவோம். காசு கொடுக்கல் வாங்கலை இரண்டாக வகைப்படுத்தி படிப்போம். இப்ப நீங்களே சொல்ல போறீங்க, இப்ப நீங்க இன்னும் படிக்க இல்லை, ஆனா எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பாப்போம். இப்ப நோமலா சொல்லுங்க, காசு கொடுக்கல் வாங்கல். தம்பி காசுன்னு சொன்னா ரெண்டு விடயங்கள். இப்ப நீங்க ஒரு நிறுவனம் அல்லது ஒரு வணிகத்தை நடாத்துறீங்க, அல்லது நீங்க ஒரு தனிநபரா இருக்கிறீங்க, காசு தொடர்பா ரெண்டு விடயங்கள் இடம்பெறும். சொல்லுங்க பாப்போம், என்னெல்லாம் வரும்? செட்ல போடுங்க பாப்போம். இப்ப நீங்க பொருட்களை விற்பனை செய்றீங்க, காசு வருது. பொருட்களை கொள்வனவு செய்றீங்க, காசு போகுது. அப்ப காசு தொடர்பா என்னென்ன கொடுக்கல் வாங்கல் வரும்? முதலாவது காசு கமா காசோலை பெருவனவு. காசு கமா காசோலை பெருவனவுகள். பெருவனவுண்டா என்ன? காசாக பெற்றது. காசு பெருவனவுண்டா காசாக பெற்றது. அடுத்த இரண்டாவது, நிறுவனம் வந்து காசை செலவிடும், காசை கொடுப்பனவு செய்யும். அப்ப இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் என்ன? காசு கமா காசோலை கொடுப்பனவுகள். காசு கமா காசோலை கொடுப்பனவுகள். காசோலை கொடுப்பனவுகள் என்ன? எல்லாரும் விலை கொள்ற மாதிரி காசாக கொடுத்தது அல்லது காசாக செலுத்தியது. அப்போ ஒரு நிறுவனத்துல காசு கொடுக்கல் வாங்கல் இரண்டு முறைகள்ல இடம்பெறும். முதலாவது காசு கமா காசோலை பெறுவனவுகள், காசு கமா காசோலை கொடுப்பனவுகள். எல்லாரும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இங்க காசுன்னு சொல்றதும் காசோலைன்னு சொல்றதும் ஒரே விடயம். நீங்க கணக்கீட்டுல பணம்னு சொல்றதுல காசும் காசோலையும் ஒரே விஷயம்னு தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப நீங்க ஒரு வணிகத்துல இடம் பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு பணம் கிடைக்கணும்டா ஒண்ணு டிரெக்டா பணம் தருவாங்க, அப்படி இல்லாட்டி செக் தருவாங்க. அதை நாங்க சொல்லுவோம் காசோலை. அதனாலதான் காசும் காசோலையும் ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கணும். காசும் காசோலையும் சமனான விடயம்னு போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, முதலாவது என்ன விஷயம்? காசு காசோலை பெறுவனவு. இரண்டாவது காசு கமா காசோலை கொடுப்பனவு. இந்த கொடுக்கல் வாங்கல மூலேடுகள்ல பதிவு செய்தல் தொடர்பாக தான் இந்த 4.2ல படிக்க போறோம். அப்ப முதலாவது கிளாஸ்ல படிச்சோம், ஒரு கொடுக்கல் வாங்கல உறுதி செய்யற அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதை உறுதி செய்யற ஆவணம்னு சொல்றது என்ன? சொல்லுங்க பாப்போம். ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது, ஒரு வணிகத்துல கொள்வனவு இடம்பெறுது, வணிகத்துல விற்பனை இடம்பெறுது, அதை உறுதி செய்யற ஆவணம் என்ன? செட்ல போடுங்க. வெரி குட், மூலாவணம்.
அப்ப ஒரு வணிகத்துல கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது, அதான் கொடுக்கல் வாங்கல். காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு. இந்த கொடுக்கல் வாங்கலை நாங்க என்ன செய்வோம்? மூல ஆவண உதவியோட தான் மூல பதிவு செய்வோம். இப்ப இந்த காசு பெறுவனவுக்கான மூல ஆவணம் முதலாவது கிளாஸ்ல படித்தேன், பற்றுச்சீட்டு. அடுத்தது காசு கொடுப்பனவு, அதற்குரிய மூல ஆவணம் கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. இப்ப நாங்க என்ன செய்வோம்? கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுட்டு மூல ஆவணங்கள் தயாரிச்சிட்டோம். இறுதியா என்ன செய்யறது? இந்த மூல பதிவு செய்யறது. அப்ப காசு காசோலை பெறுவனவு, இந்த பெறுவனவுகளை பதிவு செய்யற மூலேடு அது நாங்க என்னன்னு சொல்லுவோம்? காசு பெறுவனவு நாளேடு. காசு பெறுவனவு நாளேடு அல்லது நாட்குறிப்பேடுன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, காசு கொடுப்பனவு, அதற்குரிய மூலாவணம் கைச்சாத்து உறுதிச்சீட்டு. அந்த மூலாவணத்தை பயன்படுத்தி மூலேடுகள்ல பதிவு செய்யணும். அதற்குரிய மூலேடு பேர் என்ன வரும்? காசு கொடுப்பனவு நாளேடு அல்லது நாட்குறிப்பேடு. தெளிவான முறையில விலை கொடுங்க. நாளேடுன்னு சொல்றது, நாட்குறிப்பேடுன்னு சொல்றது எல்லாம் ஒரே விஷயம். அல்லது முதன்மை ஏடுன்னு சொல்றதும் ஒரே விஷயம். அப்ப காசு கொடுக்கல் வாங்கல், காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு. அதுல மூலாவணம் படிக்கிறோம். மூலாவணம் ஓகே. மூலேடுகள். அப்ப இந்த மூலேடுகள்ல பதிவு செய்யற விடயங்களை முதலாவது படிப்போம். ஒரு காசு பெறுவனவு வந்தா அதுல வரக்கூடிய மூலேடு என்ன, அதுல மாதிரி வடிவம், அதை எப்படி நாங்க பதிவு செய்யறது, இது முதலாவது படிக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த இரண்டு கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அறிமுகம் படிப்போம். இரண்டாவது அதுக்குரிய மூலாவணங்கள் படிப்போம். அடுத்தது மாதிரி வடிவம், அந்த மூலேட்டுக்கான மாதிரி வடிவம் படிப்போம். அடுத்து நாங்க எப்படி பதிவு செய்யறது பயிற்சிகளை பார்ப்போம். இதோட உங்களுக்கு 4.2 முடிவடையும். அப்ப 4.2ல இதைத்தான் நாங்க படிக்க போறோம். இதை முதலாவது சகல மாணவர்களும் தெளிவா விலையும் கொள்ளும். சும்மா உங்களுக்கு தலைப்பை போட்டு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணா யாருக்கும் புரியாது. அப்ப இந்த பாடத்துல என்ன படிக்க போறோம்னு முதலாவது ஐடியா எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொரு விடயங்களை தனித்தனியா தியரி விடயங்கள், அதுல மாதிரி வடிவங்கள், எப்படி நாம பதிவு செய்யறது, அதற்குரிய பயிற்சிகள், கடந்த கால வினாத்தால் எல்லாம் பார்த்துட்டு போவோம். சரியா? அப்ப இந்த 4.2ல என்ன படிக்க போறோம் எல்லாருக்கும் கிளியரா சொல்லுங்க. செட்ல போடுங்க. காசு கொடுக்கல் வாங்கல், அது ரெண்டாவது வகைப்படுத்துவோம். காசுகமா காசோலை பெறுவனவு, அதுல மூலாவணம் பற்றுச்சீட்டுன்னு சொல்லுவோம். காசு பெறுவனவு நாளேடு. காசுகமா காசோலை கொடுப்பனவு, அதுல மூலாவணம் கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டுன்னு சொல்லுவோம். காசு கொடுப்பனவு நாளேடு. அப்ப இந்த மூலேடுகளை பதிவு செஞ்சுட்டு, மூலேடுகள் பதிவு செய்யறோம். இந்த மூலேடுகளை பதிவு செஞ்சுட்டு நாங்க இறுதியில என்ன செய்வோம்டா? பொது பேரேட்டுக்கு மாத்துவோம். படிச்சு தருவோம். பொது பேரேட்டுக்கு மாத்துவோம். இவ்வளவுதான் நாங்க இந்த மூலேடுகள்ல படிக்கக்கூடிய விடயம். சரியா? ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது, அதுல மூலாவணம் தயாரிக்கப்படும், அது மூலேடுகள்ல பதிவு செய்வோம், பேரேடுகளுக்கு மாத்துவோம், அதை சமப்படுத்தும். இப்ப இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்க ஒவ்வொரு விடயங்களா நோட்ஸ் எழுதி படிச்சு கொள்ளுவோம். இது உங்களோட முதலாவது பேஜ்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 4.2ல என்னத்தை படிக்க போறோம். பேரேடுகளை ரெண்டா வகைப்படுத்துவோம். பொது பேரேடு, துணை பேரேடு. இப்ப காசு கொடுப்பனவு, காசு பெறுவனவு தொடர்பான விடயங்களை மூலேடுகளை பதிவு செஞ்சு, அதை பொது பேரேடு, துணை பேரேடுல பதிவு செஞ்சு அதை நாங்க சமப்படுத்தணும். இதைத்தான் நாங்க 4.2ல முழுமையா படிக்க போறோம். இது எல்லாரும் எழுதிட்டு செட்ல ஓகேன்னு போடுங்க. அடுத்தது நாங்க நோட்ஸ் எழுதி படிச்சுக்கிட்டு போவோம்.
எல்லாரும் எழுதிட்டீங்களா? செட்ல போடுங்க. இப்ப நான் காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு. அத ஆரம்பிச்சு படிப்போம். சரியா? காசு கமா காசோலை பெறுவனவு அதுல வரக்கூடியதுதான் காசு பெறுவனவு நாளேடு. காசு கமா காசோலை கொடுப்பனவு தொடர்பான விடயம் காசு கொடுப்பனவு நாளேடு. இப்ப நாங்க என்ன படிக்கணும்? காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு படிக்கணும். அதுல மாதிரி வடிவங்களை பார்க்கணும். எப்படி பதிவு செய்யறதுன்னு படிக்கணும். அதுல பயிற்சிகளுக்கு போகணும். இதை எழுதி முடிஞ்சா கிளியர்னா செட்ல போடும். சரியா? ஓகே, வெரி குட். தலை போடுங்க. முதலாவது தலை போடுங்க. காசு பெறுவனவு நாளேடு. அது காசு பெறுவனவு நாட்குறிப்பேடுன்னு தலை போடும். காசு பெறுவனவு நாளேடு அல்லது நாட்குறிப்பேடுன்னு தலை போடும். காசு பெறுவனவு நாளேடு அல்லது காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு. உங்களுக்கு பொதுவா உங்களோட டீச்சர் கைட் ஆசிரியர் வழிகாட்டில நாட்குறிப்பேடுன்னு தான் போடப்பட்டி. உங்களோட பேப்பர், உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் அல்லது இறுதியாக நீ எழுதக்கூடிய ஃபைனல் பேப்பர், அந்த இறுதி பேப்பர் எல்லாத்துலயும் உங்களுக்கு மூலேடுகள் தான் தரப்படி. அப்ப மூலேடுன்னு சொல்றதும் நாட்குறிப்பேடுன்னு சொல்றதும் பொதுவான விடயம், அல்லது நாளேடுகள் சொல்றதும் பொதுவான விடயம். இப்ப நாங்க பார்க்க போறோம் காசு பெறுவனவு நாளேடுனா என்ன விஷயம். நாங்க ஆரம்பத்துல உள்ள கிளாஸ்ல படிச்சிட்டோம். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கு என்ன மூலதனம் வரும், என்ன மூலேடுகள் வரும், அதெல்லாம் தெளிவான முறையில ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. முதலாவது பார்க்க போறோம் காசு பெறுவனவு நாளேடு. பார்ப்போம். முதலாவது பாருங்க, ஒரு நிறுவனம் காணப்படுது. ஆனா நாங்க என்ன செய்வோம்? நிறுவன கணக்குகளை தான் நாங்க செய்ய போறோம். நிறுவனம் ஒன்று காணப்படுது. இந்த நிறுவனத்துல என்ன இடம்பெறும்? வணிக கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும் இடம்பெறும். தெளிவான முறையில பாருங்க, ஒரு நிறுவனம் காணப்படுது, இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெறுது. அதாவது என்ன கொடுக்கல் வாங்கல்? காசு கமா காசோலை கொடுக்கல் வாங்கல். காசு கமா காசோலை கொடுக்கல் வாங்கல். அதாவது காசு காசோலையிட பெருவனவுகள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல். நிறுவனம் ஒன்று காணப்படுது, அந்த நிறுவனத்துல கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இடம்பெறுது. காசு கமா காசோலை தொடர்பான பெருவனவு, அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? காசாக பெற்றது, அது காசாக கிடைத்தது, நாம சொல்லுவோம் காசு பெருவனம். அப்ப நிறுவனத்துல குறித்த கால பகுதியில 2027ஆம் ஆண்டு அந்த குறிப்பிட்ட வருடத்துல காசு கமா காசோலையில இடம்பெறக்கூடிய பெருவனவுகள், காசாக கிடைத்தது, காசாக பெற்ற விடயங்களை நாங்க பதிவு செய்யற மூல சொல்லுவோம். பதிவு செய்யற மூல ஏடு, அதை நாங்க சொல்லுவோம் காசு பெருவனவு நாளேடு. எப்படி தம்பி? ஒரு நிறுவனத்துல குறித்த கால பகுதியில காசு கமா காசோலை மூலம் இடம்பெறக்கூடிய பெருவனவுகளை பதிவு செய்யற மூல காசு பெருவனவு நாளேடு ஆகும். இது கிளியரா? சிம்பிளான விஷயம். காசாக கிடைத்த விடயம், காசோலை மூலம் கிடைச்ச விடயங்களை பதிவு செய்யறதுக்கு நாங்க பயன்படுத்துற மூல காசு பெருவனவு நாளேடு. இது கிளியரா? ஒரு நிறுவனத்தில் இடம்பெறுது வாடகை வருமானம். உதாரணம் பாருங்க, உதாரணம் வாடகை வருமானம். அப்படிங்க, வாடகைக்கு ஒரு ஒரு கட்டிடத்தை கொடுக்குறீங்க, அதன் மூலம் வருமானம் கிடைக்குது, காசாக பெற்றது. இரண்டாவது, காசுக்கு பொருட்களை விற்பனை செய்றீங்க. அப்படி இல்லையா, கடனுக்கு பொருட்களை விற்பனை செஞ்சா கடன் பட்டோர் உருவாகுவான். இந்த கடன் பட்டோரிடம் இருந்து பணம் பெற்றுக்கொள்றீங்க, காசு கிடைக்குது. அடுத்தது,
சொத்துக்களை காசுக்கு விற்பனை செய்றீங்க, அதன் மூலம் காசு கிடைக்குது. அப்படி இல்லையா? ஒரு உரிமையாளர் ஆரம்பத்துல மூலதனம் இடுறாரு, அதன் மூலம் காசு கிடைக்குது. மேலதிக மூலதனம் இடப்படுது, அதன் மூலம் காசு கிடைக்கப்படுது. அல்லது அவர்கிட்ட பணம் இல்ல, வங்கி கடன்ல மேலதிகமா கடனை பெற்றுக் கொள்றாரு, வங்கி கடன் மூலம். இப்படி நாங்க பணத்தை பெற்றுக் கொள்றோம். இப்படி பணம் நமக்கு கிடைக்குது. இப்படி கிடைக்கக்கூடிய பணங்களை, அத கிடைக்கக்கூடிய காசு பெறுவனவுகளை நாங்க வகைப்படுத்தி, ஒவ்வொரு தலைப்பும் கீழே வகைப்படுத்தி பதிவு செய்யற மூலையிட சொல்லுவோம். காசு பெறுவனவு நாளேடு. அப்ப நிறுவனத்துல பல வகையான காசு பெறுவனவுகள் வரும். உதாரணமா, உரிமையாளர் மூலதனமா இருறாரு, ஆரம்பத்துல ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கணும், எனவே வர்ற சொந்த பணத்தின் மூலம் மூலதனமிட்டு வணிகத்தை ஆரம்பிக்கிறாரு, மூலதனம் இடப்படல். இரண்டாவது, வணிகத்தை விரிவுபடுத்தணும், வணிகத்தை டெவலப் பண்ணணும், அதுக்கு பணம் தேவை. எனவே வங்கி கடன்ல மேலதிகமா பணம் எடுத்து மூலதனம் இடுறாரு, மேலதிக மூலதனம். காசு விற்பனை செய்யறாரு, பொருட்களை காசுக்கு விற்பனை செய்யறாரு, இருப்புக்களை விற்பனை செய்யறாரு, பணம் கிடைக்குது. சொத்துக்கள், நடைமுறை அல்ல சொத்துக்களை விற்பனை செய்யறாரு, காசு கிடைக்குது. ஏதாவது வருமானங்களை பெற்றுக் கொள்றாரு, காசு கிடைக்குது. பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்யறாரு, அதன் மூலம் கடன்பட்டோர் உருவாகுவார். பொருட்கள் கடனுக்கு விற்பனை செஞ்சா பணம் உடனடியா கிடைக்காது, அவ்வளவு பின்னர் பொறவுதான் கிடைக்கும். அப்ப கடன்பட்டோட பணம் கிடைக்கிறது, அதுவும் காசு கிடைக்கும். அப்ப இந்த வழியில தான் பணம் கிடைக்குது. இதை நாங்க வகைப்படுத்தி ஒவ்வொரு தலைப்பு கீழே பதிவு செய்யற மூலையேடு காசு பெறுவனவு நாளேடு. கிளியரான செட்ல போடுங்க, நோட்ஸ் எழுதி கொள்ளும். ஓகே, வெரி குட். காசு பெறுவனவு நாளேட்டு கீழே எழுதிக்கோங்க. காசு பெறுவனவு நாளேட்டு கீழே உங்களுக்கு நோட் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டியூட் தான் தருவேன். இது ஆரம்ப கிளாஸ் தானே, அதனால நோட்ஸ் எழுதி தரேன். இந்த காசு கொடுக்கல் வாங்கல் 4.2 முடிவடைஞ்ச உடனே அடுத்த தேர்ச்சியில இருந்து உங்களுக்கு டியூட் வழங்கப்படும். அதுல நீங்க எழுதி படிச்சுட்டு போவீங்க. சரியா? எனவே எழுதி கொள்ளுங்க. முதலாவது, காசு பெறுவனவு நாளேடுனா என்னன்னு எழுது. வணிக நிறுவனம் ஒன்றில், வேகமா எழுதி கொள்ளுங்க, எழுதுனா ஓகேன்னு போடுங்க. வணிக நிறுவனம் ஒன்றில், வணிக நிறுவனம் ஒன்றில், உங்களுக்கு வணிகம் சொல்றதும் நிறுவனம் சொல்றதும் ஒரே விஷயம். வணிக நிறுவனம் ஒன்றில், வணிக நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற, வணிக நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற வணிக நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற காசு காசோலை பெறுவனவுகளையும், காசு காசோலை பெறுவனவுகளையும் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற காசு காசோலை பெறுவனவுகளையும் தொடர்ந்து எழுதுங்க. அவை தொடர்பான வகைப்படுத்தலையும், அவை தொடர்பான வகைப்படுத்தலையும், அவை தொடர்பான வகைப்படுத்தலையும் முதலில் பதிவு செய்யும் மூலையேடு, முதலில் பதிவு செய்யும் மூலையேடு காசு பெறுவனவு நாளேடு ஆகும். திருப்பி அகைன் சொல்றேன். வணிக நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற காசு காசோலை பெறுவனவுகளையும் அவை தொடர்பான வகைப்படுத்தல்களையும் முதலில் பதிவு செய்யும் மூலையேடு காசு பெறுவனவு நாளேடு ஆகும். எழுதுனா ஓகேன்னு போடுவோம். காசு பெறுவனவு நாளேடு ஓகே. இந்த நோட்ஸ் எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்து எழுதி கொள்ளும். அடுத்த நோட்ல போடுங்க, அடுத்த வரியில எழுதி கொள்ளும். காசு காசோலை பெறுவனவுகள், காசு காசோலை பெறுவனவுகள், காசு பெறுவனவு நாளேடு ஆகும். காசு பெறுவனவு நாளேடு ஓகே. இந்த நோட்ஸ் எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்த வரியில எழுதி கொள்ளும். அடுத்த வரியில எழுதி கொள்ளும். காசு காசோலை பெறுவனவுகள், காசு காசோலை பெறுவனவுகள்,
காசு கமா காசோலை பெறுவனவுகள். காசு கமா காசோலை பெறுவனவுகள். காசு கமா காசோலை பெறுவனவுகள். மூல ஆவணமான பற்றுச் சீட்டின் உதவியுடன் மூல ஆவணமான காசு கமா காசோலை பெறுவனவுகளின் மூல ஆவணமான பற்றுச் சீட்டின் உதவியுடன் காசு பெறுவனவு நாளேற்ற மூல ஆவணம் என்ன? பற்றுச் சீட்டு. சரியா? ஆரம்ப வகுப்புல படிச்சுக்கிறோம். காசு கமா காசோலை பெறுவனவுகளின் மூல ஆவணமான பற்றுச் சீட்டின் உதவியுடன் மூலையேடுகளில் பதிவு செய்யப்படும். பற்றுச்சீட்டின் உதவியுடன் மூலையேடுகளில் பதிவு செய்யப்படும். அப்ப தெளிவான முறையில் விலையும் கொள்ளணும். ஒரு நிறுவனத்துல எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றாலும் அது முதலாவது மூல ஆவணம் தயாரிக்கப்பட்டு அந்த மூல ஆவண உதவியோட தான் மூலையேடுகள்ல பதிவு செய்யப்படும். அப்படி பதிவு செய்யற மூலையேடு தான் காசு பெறுவனவு நாளேடு. இப்ப நாங்க இங்க என்ன படிக்கிறோம்டா, ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல் எப்படி பதிவு செய்யப்படுது, மூலையேடுகள்ல எப்படி பதிவு செய்யப்படுது, அந்த பதிவுகள் தொடர்பா தான் இங்க நாங்க படிக்கிறோம். சரியா? அடுத்த தலைப்பு போடுங்க. இப்ப காசு பெறுவனவு நாளேடு படிச்சுட்டோம். காசு பெறுவனவு நாளேற்ற மூலாவணம் படிச்சுட்டோம். இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்? அந்த காசு பெறுவனவு நாளேற்றிட மாதிரி வடிவம். சும்மா நாங்க தியரியை மட்டும் வச்சிருந்தா பதிவு செய்யலுமா? இயலாது. அந்த காசு பெறுவனவு நாளேற்ற மாதிரி வடிவம் ஃபார்மட் பார்த்தா தான் நாங்க கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யலாம். எனவே தலை போடுங்க. காசு பெறுவனவு நாளேட்டின் மாதிரி வடிவம் அல்லது மாதிரி அமைப்பு போட்டுக்கோங்க. காசு பெறுவனவு நாளேட்டின் மாதிரி வடிவம் அல்லது மாதிரி அமைப்பு. காசு பெறுவனவு நாளேட்டின் மாதிரி வடிவம் அல்லது மாதிரி அமைப்பு தலைப்பு போடும். இப்ப நாம பார்த்துக்கொள்வோம் காசு பெறுவனவு நாளேடு எப்படி பதிவு செய்யுது. ஆனா மாதிரி வடிவம் எழுதுறேன், அதை பார்த்து அப்படி எழுதி கொள்ளுங்க. சரியா? சார்ட் அடிச்சு கொள்வோம். முதலாவது போட்டுக்கோங்க திகதி. ஒரு கொடுக்கல் வாங்கல், அது தொடர்பான வகைப்படுத்தல், அது தொடர்பான தகவல்கள், அது நாங்க மூலாவணத்துல என்ன காணப்படும்? அந்த கொடுக்கல் வாங்கல்ற சகல விவரங்களும் காணப்படும். ஒரு கொடுக்கல் வாங்கல் என்ன டேட்ல இடம்பெற்றுச்சு, என்ன திகதியில, அந்த கொடுக்கல் வாங்கல் என்ன கொடுக்கல் வாங்கல், காசு கொடுக்கல் வாங்கலாம், கடன் கொடுக்கல் வாங்கலாம். அடுத்தது எந்த வாடிக்கையாளரோட அந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுச்சு, அந்த கொடுக்கல் வாங்கல்ற பெறுமதி என்ன, இதெல்லாம் மூலாவணத்துல காணப்படும். அந்த மூலாவணத்தை வச்சுதானே மூலேடுகள்ல பதிவு செய்ய போறோம். அப்ப மூலையேடு தொடர்பான மாதிரி வடிவத்துல சகல விடயங்களும் உள்வாங்கப்படும். எனவே முதலாவது திகதி. இரண்டாவது போடுங்க பற்றுச்சீட்டு இலக்கம், அதாவது அந்த மூலாவணத்துல இலக்கம், பற்றுச்சீட்டு இலக்கம். அடுத்து மூன்றாவது போடுங்க விவரம், அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான முழுமையான விவரம், அது என்ன கொடுக்கல் வாங்கல். இந்த பற்றுச்சீட்டு இலக்கத்தை சின்னதா அடிச்சு கொள்ளுங்க. சரியா? இது நார்மலா நம்பர் தான் போடுவோம். விவரம் பெருசா அடிச்சு கொள்ளுங்க. அடுத்தது காசோலை இலக்கம். அடுத்தது போடுங்க கொடுத்த கழிவு. திகதி, பற்றுச்சீட்டு, விவரம், காசோலை இலக்கம், கொடுத்த கழிவு. அடுத்தது போடுங்க பெறுமதி. அடுத்தது நாங்க போடுவோம் பகுப்பாய்வு நிரல். நாங்க இதை கொடுக்கல் வாங்கல வகைப்படுத்தி காட்டுவோம். இப்ப ஆரம்பத்துல உதாரணம் சொல்லி தந்தேன். காசு எந்தெந்த வழிகள்ல பெற்றுக்கொள்ளப்படுது. முதலாவது காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு.
ஒரு வருமானம் கிடைக்கிறது. சரியா? அப்ப காசு எப்படி நமக்கு கிடைக்குது அத வகைப்படுத்தி காட்டணும். அதுக்குதான் பகுப்பாய்வு நிரல். நாங்க வகைப்படுத்துறோம் காசு எந்தெந்த வழிகள்ல கிடைக்குது அதை நாங்க வகைப்படுத்தி பதிவு செய்ய போறோம். சரியா? பகுப்பாய்வு நிரல்னு போட்டு அதுக்கு கீழே நாங்க வகைப்படுத்துவோம் ஒவ்வொரு விடயம். இதுல பிரதானமா 4 விடயங்கள் வரும். முதலாவது காசு விற்பனை. முதலாவது போடுங்க காசு விற்பனை. பூரணமா எழுதிக் கொள்ளுங்க காசு விற்பனை. இரண்டாவது கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. கடன்பட்டோரிடம் பெற்ற காசு அல்லது வியாபார வருமதியாளரிடம் பெற்ற காசு. கடன்பட்டோர் இதுக்கு சமனா நாங்க சொல்லுவோம் வியாபார வருமதியாளர். இதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. கடன்பட்டோர்னா வியாபார வருமதியாளர். கடன்பட்டோரிடம் பெற்ற காசு அல்லது வியாபார வருமதியாளரிடம் பெற்ற காசு. அடுத்தது போடுங்க ஏனைய வருமானம். ஏனைய வருமானம். அடுத்த இறுதியா போடுங்க ஏனைய பெருவனவுகள். ஏனைய பெருவனவுகள். அடுத்து கடைசியில போடுங்க பேரேட்டு பக்கம். சரியா? இப்ப காசு பெருவனவு நாளேட்டிட மாதிரி வடிவம் பார்க்கிறோம். முதலாவது தேதி, பற்றுச்சீட்டு, விவரம், காசோலை இலக்கம், கொடுத்த கழிவு, பெறுமதி. அடுத்து பகுப்பாய்வு நிரல்ல 4 விடயங்கள் பார்க்கிறோம். காசு விற்பனை, கடன்பாட்டோரிடம் பெற்ற காசு, ஏனைய வருமானம், ஏனைய பெருவனவு, இறுதியில பேரேட்டு பக்கம். இதுல விவரம்னு சொல்றது பெருசா அடிச்சு கொள்ளணும். ஏன்னா அதுலதான் விளக்கமா எழுத போறோம். மற்றபடி இலக்கங்கள் வாரது சிறிய விடயம் நம்பர் போட போறோம். பெருமதியும் பெருசா அடிச்சுக்கோங்க. பகுப்பாய்வு நிரலும் நாங்க பெருசா அடிச்சுக்கொள்ளணும். சரியா? இப்ப மாதிரி வடிவம் எழுதிட்டு இது கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போகும். இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த அட்டவணையில உங்களுக்கு வெட்டுள்வாங்க படையில, அதாவது பெருமதி சேர்வரி தரப்படையில. பெருமதி சேர்வரி இல்லாம தான் உங்களுக்கு மாதிரி வடிவம் சொல்லி தந்துக்கிறேன். சரியா? இது அடிப்படையான காசு பெருவனவு நாளேட்டின் மாதிரி வடிவம். உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதுக்கு பெருமதி சேர்வரி வெட்டுன்னு சொல்றது நிர்ணயிக்கப்படுது. அப்ப அந்த வெட்டோட தொடர்பான கொடுக்கல் வாங்கல் வரும்போது உங்களுக்கு மாதிரி வடிவத்துல வெட்டும் வரும். அது அந்த டைம்ல சொல்லி தருவேன். சரியா? இப்ப காசு பெருவனவு நாளைக்கு தான் மாதிரி வடிவம் கிளியர்னா செட்ல போடுங்க. தம்பி போடுங்க, தங்கச்சி போடுங்க. இது ஓகேயா? எல்லாம் எழுதிட்டீங்களா? திகதி, பற்றுச்சீட்டு இலக்கம், விவரம், காசோலை இலக்கம், கொடுத்த கழிவு, பெறுமதி, காசு விற்பனை, கடன் பத்திரம் பெற்ற காசு, ஏனைய வருமானம், ஏனைய பெருவனவு, பேரேட்டு பக்கம். அதுல என்னென்ன விடயங்களை நாங்க பெருசா அடிச்சு கொள்ளணும், எது ஷோர்ட் பண்ணணும்னு சொல்லி தந்துட்டேன். அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. இங்கு காசு கமா காசோலை பெருவனவுகள். அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க மாதிரி வடிவத்துக்கு கீழே. இங்கு காசு கமா காசோலை பெருவனவுகள். இங்கு காசு கமா காசோலை பெருவனவுகள் வகைப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்படும். இங்கு காசு கமா காசோலை பெருவனவுகள் வகைப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்படும். அதாவது வகைப்படுத்தப்படுறதுன்னா என்ன? பகுப்பாய்வு நிரல். காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, ஏனைய வருமானம், ஏனைய பெருவனம், அதுல என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யப்படும் அதை சொல்லித்தரார். அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. அடுத்த நோட்ல காசு விற்பனை நிரலில் அடுத்த நோட்ல போடுங்க.
காசு விற்பனை நிரலில் இந்த காசு விற்பனை நிரல்ல என்ன வரும்னா இருப்புக்கள் அல்லது பொருட்கள் காசுக்கு விற்பனை செய்யறது மட்டும்தான் பதிவு செய்யும். இங்கு காசு விற்பனை நிரலில் இருப்புக்கள் அல்லது பொருட்கள் தொடர்ந்து எழுதுங்க. இருப்புக்கள் அல்லது பொருட்கள் காசுக்கு விற்பனை செய்யப்படுதல் பதிவு செய்யப்படும். இங்கு காசு விற்பனை நிரலில் இருப்புக்கள் அல்லது பொருட்கள், இங்க இருப்புன்னு சொல்றது, பொருட்கள் சொல்றது அல்லது பண்டங்கள் சொல்றது எல்லாம் ஒரே விடயம். இப்ப காசு விற்பனை நிரலில் இருப்புக்கள் அல்லது பொருட்கள் காசுக்கு விற்பனை செய்தல் பதிவு செய்யப்படும். அப்ப இங்க காசு விற்பனை, அதாவது பொருட்கள் இருப்புகள்ற காசு விற்பனை மட்டும் தான் வரும். சரியா? இது எழுதினா ஓகேன்னு போடும். இந்த ஒவ்வொரு நிரல்கள்ல என்ன வரும்னு தெளிவா சொல்லித்தாரேன். அப்பதான் உங்களுக்கு தகவல்கள் தரப்படும் பொழுது இலகுவா பதிவு செய்யலாம். உங்களுக்கு கணக்கீட்டுல தியரியில சகல விடயங்களும் கிளியரா படிச்சா பதிவு செய்யறது இலகுவா காணப்படும். எனவே சொல்ற விடயங்களை தெளிவான முறையில எழுதி படிச்சுக்கோங்க. பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு இலகுவா காணப்படும். அப்ப முதலாவது காசு விற்பனை நிரல் ஓகே. அடுத்த நோட்ல எழுதுங்க. கடன்பட்டோர் நிரலில் ஒவ்வொரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. கடன்பட்டோர் நிரலில் இருப்புக்கள் கடனுக்கு விற்பனை செய்வதன் மூலம் கடன்பட்டோர் நிரலில் இருப்புக்கள் அல்லது பொருட்கள் கடனுக்கு விற்பனை செய்வதன் மூலம் கடன் விற்பனையின் பெறுமதி எழுதிக்கோங்க. கடன் விற்பனையின் பெறுமதி பெற வேண்டியதாக அல்லது கிடைக்க வேண்டியதாக காணப்படும். இருப்புக்கள் அல்லது பொருட்கள் கடனுக்கு விற்பனை செய்வதன் மூலம் அதாவது கடன் விற்பனையின் பெறுமதி பெற வேண்டியதாக அல்லது கிடைக்க வேண்டியதாக காணப்படும். இப்ப கடனுக்கு நாங்க பொருட்களை விற்கிறோம், உடனடியா பணம் கிடைக்காது. அதான் சொல்றோம் கடன் விற்பனை. இப்ப நீங்க போயிட்டு ஒரு நிறுவனத்துல பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செஞ்சா பணம் செலுத்த மாட்டீங்க, பொருளை வாங்கிட்டு வருவீங்க. நீங்க ஒரு வணிகம் நடத்துறீங்க, நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்க, பொருட்களை கடனுக்கு விற்கிறீங்க. அப்ப பொருள் தான் வாடிக்கையாளருக்கு போகுமே ஒழிய என்ன செய்யலாம், பணம் கிடைக்காது. அப்ப கடனுக்கு பொருட்களை வித்தா பணம் கிடைக்க வேண்டியதா ஒரு அட்டுருவா காணப்படும், பெற வேண்டியதா காணப்படும். தொடர்ந்து எழுதுங்க. கிடைக்க வேண்டியதா பெற வேண்டியதா காணப்படும். அவை பெறப்படும் போது இங்கு பதிவு செய்யப்படும். அவை பெறப்படும் போது பதிவு செய்யப்படும். அப்ப கடன்பட்டோர் நிரல்ல என்ன பதிவு செய்யப்படும்? அந்த கடன்பட்டோர்கிட்ட பணம் கிடைச்சா, அந்த கடன்பட்டோர்கிட்ட பணம் பெற்றா அதை நாங்க கடன்பட்டோரிடம் பெற்ற காசு அந்த நிரல்ல பதிவு செய்வோம். இதை தெளிவா விலை கொள்ளணும். இப்ப காசு விற்பனை நிரல்ல காசு விற்பனை மட்டும்தான் வரும். கடன்பட்டோர் நிரல்ல கடனுக்கு விற்பனை செய்த அந்த பெற வேண்டிய விடயம் காசாக கிடைச்சா அது மட்டும்தான் பதிவு செய்யணும். இது ரெண்டும் கிளியர். எழுதுனா ஓகேன்னு போடும். அடுத்து நாங்க ஏனைய வருமானம் ஏனைய பெறுவனவுக்கு போகும். இது ரெண்டும் கிளியரா எழுதிட்டீங்களா? செட்ல போடும். ஏதாவது டவுட் இருந்தா சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோ. உங்களுக்கு தியரி கிளாஸ்ல படிக்கும் போதே சந்தேகங்கள் டவுட் வந்தா உடனடியாக கேட்டுக்கோங்க. பொதுவாக டவுட் வராது, தேவையான சகல விடயங்களும் சொல்லித்தாரது. எனவே கிளியர்னா சொல்லிட்டு போங்க. அடுத்த விடயம் அடுத்த நோட்ல போடுங்க. அடுத்த நோட்ல ஏனைய வருமான நிரலில் காசாக பெற்ற ஏனைய வருமானங்கள் பதிவு செய்யப்படும். காசாக பெற்ற ஏனைய வருமானங்கள் பதிவு செய்யப்படும். அதாவது
இந்த காசு விற்பனை கடன்பட்டோர் தவிர்ந்த ஏனைய வருமானங்கள் பதிவு செய்யப்படும். ஏன்னா காசு விற்பனையை டிரெக்டா அந்த நிரல்ல போடுறோம், கடன்பட்டோரிடம் பெற்ற காசு அந்த நிரல்ல போடுறோம். அது ரெண்டும் இல்லாத ஏனைய காசா பெற்ற வருமானங்கள் ஏனைய வருமானங்கள்ல பதிவு செய்யப்படும். ஏனைய வருமான நிரலில் காசா பெற்ற ஏனைய வருமானங்கள் பதிவு செய்யப்படும். அது கீழே உதாரணம் எழுதி கொள்வோம். அது கீழே உதாரணம் போட்டுக்கோங்க. முதலாவது வாடகை வருமானம். முதலாவது வாடகை வருமானம். இரண்டாவது தரகு வருமானம். முதலீட்டு வருமானம். வாடகை வருமானம், தரகு வருமானம், முதலீட்டு வருமானம். வட்டி வருமானம். பெற்ற பங்கு லாபம். சில்லறை வருமானம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளும். அப்ப ஏனைய வருமானத்துல வரக்கூடியது காசாக பெற்ற ஏனைய வருமானம். உதாரணம் போட்டுக்கோங்க. வாடகை வருமானம், தரகு வருமானம், முதலீட்டு வருமானம், வட்டி வருமானம், பங்கு லாபம், சில்லறை வருமானம். எழுதி கொள்ளுங்க. இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. இறுதி விஷயம் ஏனைய பெறுவனம். இப்ப மூலேடுகள் எல்லாம் படிக்கிறாங்க, காசு பெறுவனவு நாளேடு படிக்கிறாங்க. இதுல சொல்லித்தாரன் இந்த காசு பெறுவனவு நாளேடுல இந்த 3 விடயங்களும் எல்லாம் பதிவு செஞ்சுருவாங்க. மறக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு பயிற்சிகள் செய்யும் போது, பேப்பர் செய்யும் போது காசு, அதாவது ஏனைய பெறுவனவுல என்ன போடப்படும் அது எல்லாருக்கும் தெரியாது. இப்ப படிச்சு முடிச்சுட்டு கேட்டா ஏனைய பெறுவனவுல தம்பி என்ன வரும்னா சொல்ல தெரியாது. ஏன்னா பயிற்சி செஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற விடயம், மறந்து போற விடயம் இந்த ஏனைய பெறுவனவு அதுல என்னென்ன விடயங்கள் வரும்னு தெரியாது. ஆனா நாங்க படிக்கும்போது தெளிவான முறையில படிச்சு கொள்ளணும். எனவே அடுத்தது பார்ப்போம். இந்த ஏனைய பெறுவனவுல என்ன நாங்க பதிவு செய்யறது, படிக்கிற விடயங்கள் மட்டும்தான் பேப்பருக்கு வரும். பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க படிக்கிற மெத்தட் ஓகேயா கிளியரானு விளங்கும். அடுத்த நோட்ல போடுங்க. ஏனைய பெறுவனவு நிரலில் ஏனைய பெறுவனவு நிரலில் ஏனைய பெறுவனவு நிரலில் இப்ப நீங்க ஸ்கூல்ல அல்லது வேற கிளாஸ்ல ஸ்பீடா படிச்சுப்பீங்க. சும்மா காசு பெறுவனவு நாளேட்டு போட்டு தியரிய சொல்லி தந்துட்டு மாதிரி வடிவத்தை போட்டுட்டு பயிற்சிக்கு போயிருவாங்க. அது அவங்க படித்தார மெத்தட். இப்ப நாங்க படிக்கிற மெத்தட் ஒவ்வொரு விடயங்களா தெளிவான முறையில சொல்லி கொடுத்துதான் போறது. எக்ஸாம் எப்படி செய்வோமோ, எக்ஸாமுக்கு எப்படி வினாக்கள் வருமோ அந்த பேட்டர்ன்ல அந்த அடிப்படையில தான் படிச்சு கொடுக்குறது. சரியா? அப்ப இந்த அடிப்படையில படிச்சா உங்களுக்கு எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலாம். ஒரு தியரி நான் படித்து முடிச்சா டவுட் வராது. அந்த அடிப்படையில தான் நாங்க படிச்சு கொள்ளணும். ஸ்பீடா படிச்சுட்டோ அல்லது நார்மலா இதை வாசிச்சுட்டு பயிற்சிக்கு போயோ படிக்க கூடாது. தெளிவான முறையில கான்செப்ட் தியரி எல்லாம் கிளியரா இருந்தா நீங்களே பயிற்சிகள் செய்யலாம். சரியா? அப்ப உங்களுக்கு 2027 பேச்சுக்கு இன்னும் முழுமையா 2 வருடங்கள் 2 வருடங்களுக்கு மேற்பட்டதா காணப்படுது. இப்ப எக்ஸாம் பேட்ச் 25 பேச்சுக்கு பேப்பர் கிளாஸ் தியரி எல்லாம் போகுது. இன்னும் 2 மாதம். அடுத்தது 26 பேட்ச் அதுக்கு இன்னும் 1 வருடங்கள் காணப்படுது. 1 வருடங்களுக்கு குறையும். சரியா? 1 வருடங்களுக்கு மேற்பட்ட விடயங்கள் காணப்படுது. எனவே அப்ப உங்களோட பேச்சுக்கு 2 வருடம் 2.5 வருடம் முழுமையா காணப்படுது. இப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்தே தெளிவான முறையில படிச்சுட்டு வரணும். ஒவ்வொரு டைம்லயும் ஏ எடுத்துக்கிட்டு வந்தா இறுதி ஃபைனல் பேப்பர்ல இலகுவா ஏ எடுத்துட்டு வரலாம். அதுக்கு நீங்க மாற்றப்படாம தெளிவான முறையில பொறுமையா இருந்து படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஏனைய பெறுவனவு நிரலில் எழுதிக்கோங்க. காசு விற்பனை கடன்பட்டோர் ஏனைய வருமானம். ஏனைய பெறுவனவு நிரலில் காசு விற்பனை கடன்பட்டோர் ஏனைய பெறுவனவு ஆகியவை தவிர்ந்த, அதாவது காசு விற்பனை கடன்பட்டோர் ஏனைய வருமானம் இந்த 3 விடயங்களும் இல்லாம வேற எந்த வழியில வேற எந்த வழியில பணம் கிடைக்குதோ அதை நாங்க பதிவு செய்யறது ஏனைய பெறுவனவு. இப்ப ஏனைய பெறுவனவு நிரல்ல என்ன வரும்? காசு விற்பனை வராது, கடன்பட்டோர் வராது, ஏனைய வருமானம் வராது. அந்த 3ம் இல்லாம வேற எந்த முறையில எந்த வழியில காசு கிடைக்குதோ அதை நாங்க பதிவு செய்யறது ஏனைய பெறுவனவு. ஏனைய பெறுவனவு நிரலில் காசு விற்பனை கமா கடன்பட்டோர் கமா ஏனைய வருமானம் ஆகியவை தவிர்ந்த பணமாக கிடைக்கக்கூடிய
பெருவனவுகள் அல்லது ஆகியவை தவிர்ந்த காசு கமா காசோலை பெருவனவுகள் ஆகியவை தவிர்ந்த காசு கமா காசோலை பெருவனவுகள் ஏனைய பெருவனவில் பதிவு செய்யப்படும். காசு விற்பனை, கடன்பட்டோர், ஏனைய வருமானம் தவிர்ந்த காசு கமா காசோலை பெருவனவுகள் ஏனைய பெருவனவில் பதிவு செய்யப்படும். இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. ஏனைய பெருவனவுல என்ன வரும்னு சொல்லித்தார், அதுல வரக்கூடிய உதாரணம் சொல்லித்தார். ஓகே, வெரி குட். உதாரணம் போட்டுக்கோங்க. இந்த ஏனைய பெருவனவுல என்ன வரும்? முதலாவது மூலதனம் இடம்பெறது. முதலாவது மூலதனம். ஒரு உரிமையாளர் தனது சொந்த பணத்தை மூலதனமாயிட்டா அது ஏனைய பெருவனவுல பதிவு செய்யணும். மூலதனம். இரண்டாவது மேலதிக மூலதனம். மூன்றாவது வங்கி கடன் மூலம் பெறப்படுகின்ற பணம். போடுவோங்க. மூலதனம், மேலதிக மூலதனம், அடுத்தது வங்கி கடன். இந்த மூன்று விடயங்களும் ஏனைய பெருவனவுல வரக்கூடிய விடயங்கள். இதை தெளிவான முறையில எழுதி கொள்ளும். சரியா? அப்ப நான் காசு பெருவனவு நாளேடு மாதிரி பார்த்துட்டோம். அதுல முக்கியமானது ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரல்ல என்னென்ன பதிவு செய்யப்படும் எல்லாம் தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். இப்ப இதுவரைக்கும் நாங்க படிச்சது 2027 மாணவர்களுக்கு உங்களுக்கு டே கிளாஸ் ஆரம்பிக்கப்படும் சொன்னேன். அதன் அடிப்படையில ஆரம்பிச்சோம். இதுல குறிப்பிட்ட மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, பல மாணவர்கள் ஜாயின் பண்ண இல்ல, பிரச்சனை இல்லை. யூடியூப் பார்த்து படிச்சுக்கோங்க. அவ்வளவு தொடர்ச்சியான முறையில இன்னைக்கு ஆரம்ப கிளாஸ் தானே, அதனால பொறுமையா நாங்க எல்லாம் படிக்கிறோம். இதே அடிப்படையில தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியா நடைபெறும். அப்ப இன்றைக்கு படிச்ச விடயங்கள் ஒரு காசு பெருவனவு நாளேடு, இந்த 4.2 காசு கொடுக்கல் வாங்கல மூலேடுகள்ல பதிவு செய்யறது. இப்ப காசு பெருவனவு நாளேடுல என்னென்னு படிச்சோம், அதுல மாதிரி வடிவம் பார்த்தோம், அதுல ஒவ்வொரு விடயங்கள் பார்த்தோம், அதுல என்ன விடயங்கள் மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க சொல்லி தந்தேன். உங்களோட பேப்பருக்கு பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் டைமுக்கு 4வது தேர்ச்சி தெரியாட்டி 4-5 வினாக்கள் செய்ய முடியாது. அப்ப எந்த பாடம் மிக முக்கியம் அதுவும் சொல்லி தந்தேன். எந்தெந்த பாடங்கள் பார்ட் 1 பார்ட் 2க்கு வரும் அதுவும் பார்த்தோம். எனவே உங்களுக்கு இந்த அடிப்படையில தான் தொடர்ச்சியா கிளாஸ் நடைபெறும். சரியா? இந்த காசு பெருவனவு கொடுக்கணும் நாளேட முடிச்சுட்டு உங்களுக்கு தொடர்ச்சியான முறையில டியூட் தருவேன். அந்த டியூட்ல சகல நோட்ஸும் மீக்கும் தேவையான விடயங்கள் நாங்க குறிப்பெடுத்துக் கொள்ளணும். அப்படி உங்களுக்கு தொடர்ச்சியா கிளாஸ் போடும். அப்ப இன்றைக்கு ஜாயின் பண்ண சகல மாணவர்களும் செட்ல போடுங்க. இன்றைக்குரிய கிளாஸ் எப்படி இருந்துச்சு? பாடங்கள் கிளியரா? படித்து வர விடயங்கள் ஓகேயா? அடுத்தது எழுதுற விடயங்கள், பேசுற சவுண்ட் எல்லாம் கிளியரா? சொல்லிக்கோங்க பாப்போம். இப்ப நீங்க இதுவரைக்கும் வேற கிளாஸ்ல படிச்சு கொள்ளலாம். அந்த கிளாஸ்ல இருந்து நீங்க படிச்சது புதிய ஒரு வகுப்பு, புதிய ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிறீங்க. அப்ப இப்படி படிக்கிற விடயங்கள் அணுகுமுறை ஓகேயா? தெளிவா விளங்குதா? எல்லா விஷயத்தையும் இப்ப செக்ல போடும். சரி, ஓகே. அப்ப இதோட நாங்க கிளாஸ் முடிச்சு கொள்வோம். இதோட முதலாவது கிளாஸ், அதனால உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தான் படிச்சா முடிச்சு கொள்ளணும். உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து தொடர்ச்சியா வகுப்புகள் இடம்பெறும், டியூட் தரப்படும். முழுமையா அந்த மூலையீடுகள்ல வரக்கூடிய சகல மூலையீடுகள், அதுல விளக்கங்கள், அதுல நிறைய பயிற்சிகள் பார்ப்போம். கடந்த கால வினாத்தாள் பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய விடயங்கள், அதாவது 2019 நியூ சிலபஸ்ல இருந்து 2024 இறுதியா நடைபெற்ற பாஸ் பேப்பர் வரைக்கும் முழுமையா பார்ப்போம். முன்னுக்கு நடந்த மாடல் பேப்பர்ஸ், சிஆர்சி பேப்பர், தொண்டமனார் பேப்பர், எஃப்டபிள்யூசின்னு சொல்லுவோம், சீட்ஸ் பேப்பர், ரோயல் காலேஜ் பேப்பர், வடமாகாண பேப்பர், அப்படி மாடல் பேப்பர்ஸ்ல வரக்கூடிய மூலையீடுகள் கேள்விகள் பார்ப்போம். அது முடிய ஒவ்வொரு பாடங்களோட ரிவிஷன் பார்ப்போம். அளவு ரீதியான பேப்பர் பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம் நடாத்தப்படும் ஆன்லைன் ஊடாக. அடுத்தது இறுதியா ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம்ல பார்ட் 1 எப்படி வரும், பார்ட் 2 எப்படி வரும், எல்லாத்தையும் செஞ்சு தருவேன். சகலரும் 90க்கு மேல எடுக்கிற மாதிரி. எல்லாரும் நம்பிக்கையா படிச்சு கொள்ளணும்.
தெளிவான முறையில் படிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்க வேற கிளாஸ் போனாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கு ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஃப்ரீயா செய்வேன். சரியா? அதாவது இறுதி பரீட்சை வரைக்கும் கிளாஸ் தேவைண்டா பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. அப்படி இல்ல உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும்னா கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்கும் லிங்க் அனுப்புங்க. படித்தர விடயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ல எல்லாருமே எடுக்கலாம். எனவே ஜாயின் பண்ணி படிங்க. கிளாஸ்க்கு தொடர்ச்சியா படிக்கக்கூடிய மாணவருக்கு முன்னுக்குள்ள பாடங்கள் எல்லாம் ரெக்கார்டிங் தருவேன். சரியா? அடுத்தது ஒவ்வொரு நடாத்தக்கூடிய விடயங்களும் தருவேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.